பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அஷ்ஷஃபுடைய விளக்க உரை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபஹலில்லாஹி மா ஃபிஷ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ லிமா தகூலூன மா லா தஃஅலூன். கபுர மக்கத்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதி செய்து கொண்டிருக்கிறது. அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் ஈயத்தால் வார்க்கப்பட்ட கெட்டியான கட்டடத்தைப் போல் அணியில் நின்று அவனுடைய பாதையில் போரிடுகிறார்களோ அவர்களை நேசிக்கிறார். இந்த அத்தியாயத்துடைய வசனங்கள் 1 முதல் 14 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஓதுந்து 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள வசனங்களை ஓதியிருக்கிறேன். இந்த அத்தியாயத்தின் 4ஆம் வசனத்தில் வரும் சஃப் என்னும் வார்த்தை இதன் பெயராக சூட்டப்பட்டிருக்குது. சஃப் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள அத்தியாயம் என்பது இந்த கருத்தகம். இது இறக்கி வரப்பட்ட காலம்னா இந்த அத்தியாயத்தின் கருத்துக்களை சிந்தித்து பார்க்கும்போது இது அநேகமாக உஹது போரையொட்டிய காலத்தில் இறங்கியிருக்கும் என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் இதன் வசனங்களில் செய்கினையாக்க கூறப்பட்டிருக்கும் நிலைமைகள் அந்த காலகட்டத்தில் தான் காணப்பட்டது. இறை நம்பிக்கையின் உள தூய்மையை மேற்கொள்ளும்படியும் அல்லாஹ்வின் வழியில் உயிர் கொடுத்து போராடும்படியும் தூண்டுவதுமே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாக இருக்குது. பலவீனமான இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களையும் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று பொய்யாக வாதிட்டு கொண்டு இஸ்லாத்தின் வந்துவிட்டவர்களையும் அத்துடன் வாய்மையான முஸ்லிம்களையும் நோக்கி இந்த அத்தியாயம் உரையாடப்படுகிறது. எங்கு யாரை நோக்கி பேசப்படுகிறது என்பது உரையின் பாணியிலிருந்து தெரிய வருகிறது. தொடக்கத்தின் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரையும் நோக்கியும் இவ்வாறு எச்சரிக்கப்படுகிறது. சொல்வது ஒன்று செய்வது வேறு என்று வாழ்பவர்கள்தான் அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் வெறுப்புக்குரியவர்கள். சத்திய பாதையில் போரிடுவதற்காக ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவர்களைப் போல் உறுதியுடன் நிற்பவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவர்கள். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவங்க